புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு வாக்குப்பதிவு நல்லா ரகசியமா நடக்கணும்னு பல பாதுகாப்பு ஏற்பாடுகள் பண்ணியிருக்காங்க. அதுல முக்கியமா வாக்குச்சாவடிக்குள்ள செல்போன் கொண்டு போக கூடாதுன்னு கட்டுப்பாடும் விதிச்சிருக்காங்க. இந்த முடிவு எதுக்கு அப்படின்னா, யாரும் வாக்களிக்கும் போது வெளியிலிருந்து எந்த பாதிப்பும் வரக்கூடாது அப்படின்னும், யாரும் பதிவு பண்ணக்கூடாது அப்படின்னும், வாக்கு ரகசியமா இருக்கணும்னு தான். தேர்தல் ஆணையம் சொன்ன வழிகாட்டுதல் படி இதை ரொம்ப கடுமையா பின்பற்றுறாங்க. அதுக்காக வாக்குச்சாவடி நுழைவாயில்ல செல்போன் வைக்க தனியா பெட்டிகளும் வச்சிருக்காங்க. உள்ள போறதுக்கு முன்னாடி வாக்காளர்கள் தங்களோட செல்போனை அங்க ஒப்படைக்கணும். அதுக்கு பதிலா ஒரு டோக்கனும் கொடுப்பாங்க. அந்த டோக்கன் மூலம் ஒவ்வொருத்தருடைய செல்போனும் பதிவு பண்ணப்படும். வாக்கு போட்டு வெளியே வரும்போது அந்த டோக்கன் காட்டினா எளிதாகவே தங்களோட செல்போனை திரும்பி வாங்கிக்கலாம். இந்த டோக்கன் முறையில் செல்போன் பாதுகாப்பா இருக்குது. அதே சமயம் கூட்ட நெரிசலும் குறையுது. வாக்காளர்களுக்கு சுலபமா சீரா வாக்களிக்க உதவுது. இதனால எல்லாரும் இந்த விதிகளுக்கு ஒத்துழைச்சு பின்பற்றணும்னு தேர்தல் அதிகாரிகள் கேட்டுட்டு இருக்காங்க. அப்போதான் தேர்தல் அமைதியா ஜனநாயகமா நடக்கும்னு நம்புறாங்க.